I can understand you. மகேஸ்வரி, thank you. அந்த ஒரு விஷயம் தான் என்னால மாத்த முடியல. தவிர்த்து உங்களுக்கு பேட் கமெண்ட் பண்றீங்களா? உங்களுக்கு அந்த குடுப்பன உங்களுக்கு இல்ல என்ன பண்றது? Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog தான் பார்க்க போறீங்க. ஏன்னா ஆக்சுவலி இந்த டைம் வந்து நாங்கள் லைவ் இருக்கிற டைம். மணி இப்போ நைட்டு 10 மணி. உங்கள் எல்லார்ட்டுமே அந்த வைபு பேசி பயங்கர கேம் விளாண்டு நிறைய சாங் நிறைய மெமரிஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த ரெகுலர் இந்த டைமில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் 1 வீக் வந்து எங்களுக்கு சத்தியமாக வந்து இந்த மெடிக்கல் அது இதுன்னு அப்படி போயிடுச்சு. ஸோ நார்மல் லைஃபுக்கு வரும்போது கரெக்டாக இந்த டைமில் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் எப்போவுமே ஒரு ஷெடியூல் போட்டு நம்ம வந்து அப்படியே ஜஸ்ட் மூவ் பண்ணுவோம். காலையில் லைவ், அதுக்கப்புறம் வீடியோ, அதுக்கப்புறம் லைவு, அதுக்கப்புறம் கேம்ஸு, அந்த மாதிரின்னு போட்டு அது அப்படியே இந்த 6 மாதம் எப்படி போச்சுன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. பட் இந்த 4-5 நாளாக ரொம்ப ஒரு மாறி போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் பல விஷயங்களை பேசலாம். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ விளாக்குள்ள போகலாம். ஓகே, இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்லையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே தான் கமெண்ட்ஸ் ரீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி எப்போயுமே லைவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, நம்ம ரிப்ளை பண்ணுவோம். இன்றைக்கி வந்து இப்போ வந்து லைவ் வராதனால நம்ம வந்து நம்ம போட்டு வீடியோவில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த காத்து பொண்ணு பறேன் ஏடிக்காத சிக்கனில் சின்ன அது வந்து சாங் வந்து பண்ணி போடுறதப்போ என்னடா நேற்று தான்டா வீடியோ வந்து சோகமாக போட்டிங்க, அதுக்குள்ளே என்னடா இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கமெண்ட் வந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து அந்த அந்த நடந்த விஷயம் அன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ் அதுக்கு முன்னாடி தான் வந்து நான் ரீல்ஸ் பண்ணிவிட்டு நான் லைவும் போட்டிருப்போம் நாங்கள். ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் தான் வீடியோவை எங்கள் ப்ளாகை எங்கள் லைவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். அப்புறம் 1 வீக்கு முன்னாடி பண்ண வீடியோ அது. ஸோ வந்து சரி ஓகே, நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து ஒரு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே அந்த ட்ரெஸ்லேயே ஒரு 2-3 வீடியோ பண்ணியிருக்கோம். அது அடுத்தடுத்து கூட அதுதான் வரும். ஸோ வந்து நீங்கள் பாட்டுக்கு வாய் இருக்குது நாக்கு இருக்குன்னு என்ன வேணாலும் பேசாதீங்க. அப்படி பேசுகிறதா இருந்தால் கூட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் இனிமேல் கேர் பண்ண போகிறதா இல்லவே இல்லை. இதெல்லாம் பெருசாக நான் கேர் பண்ண போகிறதா இல்லை. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஏன்னா என் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புரியணும் இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். 1 வீக்கு முன்னாடி வந்து நான் அந்த சாங் பண்ணது. ஓகே ஓகே, பண்ணலாமா? அறிவு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு அசிங்கமா இல்லையா, அது இல்லையா அப்படின்னா நம்ம அவன் என்னென்னமோ பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. அது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் எனக்கு அது பிரச்சனையும் இல்லை. கர்மா இஸ் பூமராங். கடவுளை நம்புகிறேன், கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஸோ அதனால தான் கம்பேக் கொடுக்கும்போது கருப்பசாமி சாங் போட்டேன். அவர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் பண்ணுவார், இன்னும் என்னென்ன பண்ணணுமோ நடத்துவார் எல்லாத்தையுமே. நான் வந்து உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ ஓகே, நம்ம வந்து திவ்யா வந்து ரிக்வர் ஆகி வந்து இப்போ வ்ளாக் போட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருப்போம். அந்த வ்ளாகில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ண போகிறோம். ஸோ லைன் கிங் அஃபிஷியலையும் போட்டிருப்போம், வேர்ல்ட் வின் கப்பல் சேனல்லையும் போட்டிருப்போம். லைன் கிங் அஃபிஷியலில் பார்த்து இங்கே நம்ம சேனல் லைன் கிங் அஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணது மட்டும் தான் ரிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து வேர்ல்டு வின் கப்பல் சேனலில் இதே வேறு வ்ளாக் வந்திருக்கும். ஏன்னா ஒரே நேரத்தில் தான் 2 வ்ளாகையும் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வேர்ல்டு வின் கப்பல் சேனலில் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். நான் ரெக்வர் ஆகி வந்து போட்ட வீடியோவுக்கு என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கோ ஸோ அது வேர்ல்டு வின் கப்பல் சேனலில் வரும். ஓகேவா? இப்போ நம்ம லைன் கிங் அஃபிஷியல் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அப்புறம் இந்த மாதிரி வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கன்டினியூ பண்ணணும்னா சொல்லுங்கள். அடுத்து இந்த வ்ளாகில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ரீட் பண்ணி இன்னொரு வ்ளாக். ஓகே, ஃபர்ஸ்ட் கமாண்டு முருகன் தேவி 6499 அப்படின்ற ஐடியிலேருந்து சோகமான ஒரு எமோஜ் போட்டிருக்காங்க. ஒரு ஃபீல்
ஃபீல் பண்ண ஒரு எமோஜ் போட்டிருக்காங்க. தங்கராஜ் அப்படின்ற ஐடியிலேருந்து தங்கராஜ் அப்படின்ற ஐடியிலேருந்து ஃபீல் பண்ணாதீங்க அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி தங்கமே. கண்டிப்பாக நீங்களாம் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டோம். அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்காங்க. இங்கே இருந்தாமல் போகிறேன் நான். அடுத்து ஆர்வனிகா வந்து பெரிய பேரம் அமைச்சிருக்காங்க. கைஸ் மை ஒப்பீனியன் சொல்கிறேன். வை யூ ஓ கைஸ் மறுபடியும் அதே பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லையா பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம போய் இன்னும் அவங்கள திட்டிட்டு இருந்தா அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, பேட் கமெண்ட் பண்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அர்வனிகா ரொம்ப நன்றி. எங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி அர்வனிகா. ரொம்ப நன்றி தங்கமே. விக்கி பிரீத்தி அப்படின்ற ஐடியில இருந்து அழுகிற எமோஜி போட்டு வச்சிருக்கீங்க. அல்லாத தங்கம் கம்பேக் கொடுப்போம் மதன் திவ்யா கண்டிப்பா. தீபா செல்வம் 2629 தீபா செல்வமும் வந்து ஒரு மாதிரி சேடான தீபா செல்வம் தங்கச்சி ஃபீல் பண்ணாத கண்டிப்பா கம்பேக் கொடுப்போம். ஃபீல் பண்ணாத தீபா செல்வம். என்னோட பியூட்டிஃபுல் சிஸ்டர் சாண்ட்ரோ டார்லிங் அழகான ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஃபுல் வீடியோ போடலை. ஸோ இவங்களை யாரும் தப்பாக பேசாதீங்க. பேசியிருக்காங்க, எவ்வளோ அசிங்கமாலாம் பேசியிருக்காங்கன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரோ சொல்லியிருக்காங்க. ஸோ சாண்ட்ரோ கமெண்ட்டுக்கு ஒரு 2 ரீப்ளே வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். கரெக்ட்னு சொல்லி ஒரு தயாளன் அப்படின்றவங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபயர்டெல் ஆமா கரெக்ட் 100% அப்படின்னு சொல்லி 200% போட்டுருக்காரு. சோ அவங்களும் சாண்ட்ரோட கமெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ சாண்ட்ரோ ரொம்ப நன்றி. சாண்ட்ரோ உங்களோட புரிதல் என்ன அப்படின்றது இந்த கமெண்ட் அழகா புரிஞ்சிருக்கீங்க சாண்ட்ரோ. எங்களை பத்தி தெளிவா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்ப நமக்கு பர்சன் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப நன்றி சாண்ட்ரோ. நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். ஓகே. ஜெயஸ்ரீ அக்கா உங்களை திருப்பி பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜெயஸ்ரீ டார்லிங் தேங்க்யூ டியர், தேங்க்யூ, லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. கம் பேக். கண்டிப்பாக அக்கா வருவேன், உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசுவோம் சரிங்களா. பரமேஷ் டுமாரோ மை பர்த்டே அண்ணா அண்ணி ப்ளீஸ் விஷ் பண்ணுங்க அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரமேஷ் ஆக்சுவலி இன்னைக்கு தான் உங்களுக்கு பர்த்டேவா இருக்கும். நான் வந்து கரெக்டாக இன்னைக்கு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ பரமேஷ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பரமேஷ் எப்பவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். காட் பிளஸ் யூ. அந்த சிவனோட அருளால நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி 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 பர்த்டே பரமேஷ். ஆர்த்தி திவ்யா அக்கா உங்களை பார்த்தது அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு அக்கா. கம்பேக் அக்கா. அண்ணா ஐ எம் வெயிட்டிங் அண்ணா அக்கா. உங்களை நான் 2 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் அண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணா. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம் அண்ணா ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆர்த்திமா ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஆர்த்தி. ரஃபியா டார்லிங் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நீங்க தான் கமெண்ட் போட்டுட்டே இருக்கீங்க எல்லா வீடியோக்கும். ஸோ மதன்ராஜ் திவ்யா இப்போ எப்படி இருக்காங்க? மதன்ராஜ் திவ்யா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பரவாயில்ல ரஃபியா. இப்போதான் கொஞ்சம் ரிகவர் ஆகி வந்துட்டு இருக்கா. கம்பேக் இன்னும் ரிகவர் ஆகி இன்னும் பவரா இறங்கலாம். நீங்க எப்படி இருக்கீங்க ரஃபியா? நல்லா இருக்கீங்களா? ரஃபியாவோட கமெண்ட்டுக்கு ஒருத்தங்க ரீப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்துருவோமா? அவங்களும் ரஃபியா தான். ரஃபியா கமெண்ட் பண்ணதே ரஃபியா தான். அதுக்கு கீழே அவங்க மறுபடியும் ரிப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. மதன்ராஜ் திவ்யா ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரஃபியா டார்லிங் குட் நைட். இப்போ எங்களுக்கும் இந்த vlog முடிச்சதுக்கு அப்புறம் குட் நைட்டா தான் இருக்கும். அதனால குட் நைட் சொல்றேன். பரமேஷ் லவ் யூ so much அண்ணா அண்ணி. டுமாரோ மை பர்த்டே விஷ் பண்ணுங்க அண்ணா அண்ணி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு தான் உங்க பர்த்டே ரமேஷா.
பரமேஷ் wish you many more happy returns of the day. God bless you my child. தங்கமே ஹாப்பியா இருங்க. once again happy birthday. ஹரிகரன் டேய் தம்பி. ஹரிகரன் கமெண்ட் பண்ணிருக்கான், எதை பத்தியும் திங்க் பண்ணாதீங்க அண்ணி, பாத்து ஏன் பாத்துக்கோங்க அண்ணியே பாத்துக்கோங்க அண்ணா. சீக்கிரமா லைவ் வாங்க, நாங்க இருக்கோம். சரியாகிற வரைக்கும் லைவ் வர வேண்டாம், நீங்க நல்லா இருக்கீங்களா அது போதும். ஹரிகரன் சொல்லியிருக்கான். ஹரிகரன் நாங்க நல்லா இருக்கோம் தங்கமே, நீ எப்படி இருக்க? கண்டிப்பா ரெக்கவர் ஆற வரைக்கும் லைவ் வரல. கண்டிப்பா தங்கமே, இன்னும் வெளில வந்துட்டு வரலாம். பாலாஜி பாலா அண்ணா அக்கா நீங்க யார்? பாலாஜி பாலா உங்களோட கமெண்ட்ஸ் நான் எல்லா ப்ளாக்லயும் பார்த்தேன். சீரியஸ்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி பாலா. பயங்கரமா மோட்டிவேட் கமெண்ட்லாம் பண்றீங்க பாலாஜி, ரொம்ப நன்றி. அண்ணா அக்கா நீங்க யார் என்ன சொன்னாலும் நீ காதுல கேட்டுக்காத அப்படின்னு பாலாஜி சொல்லியிருக்காங்க. சத்தமா கேட்கல எனக்கு. Thank you பாலாஜி, thank you so much. ஃபாத்திமா டார்லிங் அழகான ஒரு ஹார்ட், ரெட் ஹார்ட். love you darling, love you darling, love you lots of love you. வர்ஷா நீங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நாங்க எப்போதுமே உங்க கூட இருப்போம் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுவும் அம்மா அப்பா வர்ஷா darling ரொம்ப நன்றி darling. தங்கமே லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. கண்டிப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காத மாதிரி தான் இருக்கணுன்றது இருக்கோம். நாங்கள் லவ்லி லக்ஷனா அண்ணா அண்ணி எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், வெயிட்டிங் ஃபார் யர் கம் பேக், சீக்கிரமாக அன்னைக்கு சரியாகிடணும், ஸோ ப்ளீஸ் 2 பேரும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி லவ்லி லக்ஷனா நீங்களா இருக்கும்போது எங்களுக்கு என்னடா கவலை. ரொம்ப நன்றி லவ்லி லக்ஷனா. கண்டிப்பா கம்பேக் கொடுப்போம். மதன் திவ்யா கம்பேக் வருவோம். ஒரு கம்பேக் கொடுத்திருக்கோம், இதுக்கப்புறம் வரும். ஸோ நாங்க நல்லா இருக்கோம், நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. லவ்லி லக்ஷனா டார்லிங் ரொம்ப 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 நன்றி தங்கமே. ரீனா லவ் யூ அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழகான ரெட் ஹார்ட் கொடுத்திருக்கீங்க. லவ் யூ ரீனா, லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ ரீனா. தயாலன் ப்ரோ அழகான ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு, பி ஸ்ட்ராங் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா தயாலன் அண்ணா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ஸ்ட்ராங்கா இருக்கும். பூஜா ஜென்சி ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, நான் உங்களை டிக்டாக்ல இருந்து ஃபாலோ பண்றேன், ஸோ யூ டோன்ட் வெரி, காட் பிளஸ் யூ அண்ட் ஆல்வேஸ் வித் யூ. நீங்கள் ரெகுலராக வீடியோ போடுங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, ப்ளீஸ் டோன்ட் வெரி, ஏதாச்சும் பிஸ்னஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி பூஜா ஜென்சி ரொம்ப நன்றி பூஜா. அதுக்கு டிக்டாக்ல இருந்து ரொம்ப நன்றி பூஜா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரியஸ்லி டிக்டாக்ல இருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சீரியஸ்லா அப்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணவங்களுக்கும் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட புரிதல் இருக்கும், அதை நான் நம்புகிறேன். இப்போ வந்து இடையில பார்த்துட்டு பேட் கமெண்ட் பண்ணுற தற்கொலையில் நான் மதிக்க கூட மாட்டேன், ரியாக்டே பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றி பூஜா, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங் பூஜா. அப்போ இல்லை இப்போயுமே இதுக்கப்புறமே நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாலாஜி பாலா அகெயின் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ணா அக்கா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக 100 ஆண்டு வாழணும், அண்ணா அக்கா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எங்கள் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாலாஜி கண்டிப்பா நீங்களும் நல்லா இருக்கணும், உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்களோட நல்ல மனசுக்கு எப்பவுமே நாங்க நல்லதா இருப்போம் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. நித்யா அண்ணாஜி திவ்யா டார்லிங் பார்த்துக்கோங்க, சேஃபா நாங்களும் சேஃபா இருங்க, நீங்களும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி நித்யாஜி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி நித்யா, தேங்க்யூ. லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ். சங்கீதா அண்ணா அண்ணி ஐ எம் த ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சங்கீதா. நித்யா செல்வன் விட்டு தள்ளிட்டு ஹாப்பியா இரு மதன் திவ்யா, நல்லா பாத்துக்கோங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நித்யா செல்வன் கண்டிப்பா தங்கமே, தேங்க்யூ. சந்தோஷ் ஃபீல் பண்ணாதீங்க அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி சந்தோஷ். தர்ஷினி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறீங்களா, அப்புறம் என்ன சந்தோஷ். தர்ஷினி ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு ரெட் டாட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ தர்ஷினி. சுமதி சந்திரன் டோன்ட் வெரி மை டியர்ஸ் அப்படின்னு சொல்லி அழகான ரெட் ஹார்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சுமதி சந்திரன் அக்கா, தேங்க்யூக்கா. ஆனந்தி மதன் தம்பி ப்ளீஸ் என் தங்கச்சியை பார்த்துக்கோங்க, நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும்,
பழசெல்லாம் விடுங்க, ஹாப்பியாக இருங்க, 2 பேரும் நல்லா இருக்கணும், சீக்கிரம் கம்பேக் கொடுங்க, முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனந்தேக்கா ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றிக்கா, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட் அக்கா. ராமலக்ஷ்மி அக்கா, நீங்கள் முக்கியம் எங்களுக்கு, ஸோ ப்ளீஸ் டேக் கேர் அக்கா, ப்ரேயர் ஃபார் யூ, கண்டிப்பாக நீங்கள் பழைய மாதிரி வரணும், அவ்வளோதான் என் விஷஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ராமலக்ஷ்மி தங்கமே, தேங்க்யூ ஸோ மச், நன்றி. லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. சுப்புலக்ஷ்மி, ஆமாம் அண்ணா எனக்கு வந்துருச்சு. சுபலக்ஷ்மி உங்க கமெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு, மேபி இருக்கலாம். தேங்க்யூ ரொம்ப நன்றி சுபலக்ஷ்மி. கண்டிப்பா கடவுள் சப்போர்ட் இருக்கு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி தங்கமே. சுபலக்ஷ்மிக்கு ஒரு கமெண்ட் வேற வந்திருக்கு. ஓஹோ யாஜிஸ்தா ப்ரோ, நீங்கள் சுபலக்ஷ்மி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ரோ அது உங்களுடைய விருப்பம் ப்ரோ, உங்களுடைய விருப்பம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ யுவர் விஷ் ப்ரோ. பச்சையம்மாள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கீங்க, ஃபீல் பண்ணாதீங்க பச்சையம்மாள், கம்பேக் கொடுக்கலாம். மகா ஸ்வேதா முருகானந்தம் அக்கா விடுங்க பாத்துக்கலாம், டோன்ட் ஃபீல் அக்கா, நான் இருக்கோம், அண்ணா அக்கா உடம்ப பாத்துக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா மகா, கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி. சௌந்தர்யா அவங்க கிடைக்கிறாங்க ப்ரோ, நீங்க மூவ் ஆன் ஆகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சௌந்தர்யா. கண்டிப்பா சௌந்தர்யா. சுஜி அக்கா நல்லா சாப்பிடு, உடம்பு நல்லா வச்சுக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சுஜி. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்தணும். டாக்டர் வந்து ரொம்ப ரொம்ப கிளவி ஊற்றிருக்காரு. ஸோ அதனால இதுக்கப்புறம் என்னோட ஹெல்த் மேலே நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். தேவிகா தமிழ்மணி, அண்ணா அண்ணி இப்போ ஓகேவா, உடம்பு எப்படி இருக்குடா அண்ணா, எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சா பாக்குறீங்களா? தேவிகா தமிழ்மணி கொஞ்சம் டைம் கொடுங்க, கொண்டு வந்துருவேன். விஷ்ணு சந்திரன் அக்கா எதை பற்றியும் நீ ஃபீல் பண்ணாத, கம்பேக் கொடுப்பீங்க, ஐ எம் வெயிட்டிங் அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விஷ்ணு சந்திரன் தேங்க்யூ ப்ரோ, கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ப்ரோ. தர்மா அக்கா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ், நல்லா சாப்பிடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, டேக் கேர் டார்லிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி தர்மா. கண்டிப்பாக என்னோட உடம்பு நல்லா பார்த்துக்கிறேன். யுவராணி கம்பேக் அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ணா அக்கா கம்பேக் அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லி இவராணி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா தங்கமே, கண்டிப்பா கம்பேக் கொடுக்குறோம், தட்டுறோம், தூக்குறோம் பழைய மாதிரி, ஓகேவா? மணிமாலா தே காட் சி எவ்ரிதிங், ப்ரே காட் அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா தங்கமே, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பா நல்லபடியா திரும்பி எல்டி சக்சஸ். இப்போ எப்படி இருக்காங்க? எதுவும் திங்க் பண்ணாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. எல்டி சக்சஸ், love you darling, love you lots of love you. ஜோயா பேசுறவங்க என்ன வேணா பேசிட்டு இருப்பாங்க, தங்கச்சி பேசிட்டு இருப்பாங்க அண்ணா, அத நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அண்ணா அக்கா, ஹெல்த் பாத்துக்கோங்க அக்கா. தேங்க்யூ ஜோயா டார்லிங். கண்டிப்பா தங்கமே, கண்டிப்பா. ஷண்முக பிரியா அண்ணா அக்கா உங்களுக்கு நாங்க இருக்கோம், ஃபீல் பண்ணாதீங்க அக்கா, ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்க அண்ணா, ஃபீல் பண்ணாதீங்க, உங்க 2 பேரையும் இப்போ பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ணா, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, 2 பேரும் உங்கள் வீடியோஸ்க்கு தான் அண்ணா வெயிட் பண்ண, அப்பப்போ அப்டேட் கொடுங்க அண்ணா அக்கா எப்படி இருக்காங்கன்னு, 2 பேரும் சீக்கிரம் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சண்முக பிரியா தங்கமே, கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கேரிங் தங்கமே. லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. சுபாஷினி நான் எப்பவும் உங்கள் பக்கம்தான், உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நடந்ததை மறந்துட்டு ஜாலி லைஃப்பை ரன் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுபாஷினி டார்லிங் ரொம்ப நன்றி. நாங்கள் எப்போவுமே உங்கள் பக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பெரிய வார்த்தை, ரொம்ப நன்றி தங்கமே. சுபாஷினி பாலா இனியாச்சும் உங்கள் வேலையை பாருங்க, திவ்யா நல்லா சாப்பிடு இருக்க டொக்கு விழுந்த மூஞ்சி, நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்பயுமே எங்கள் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது எங்களுக்கு நேரம் சரியில்லை, அதனால ஏதோ ஒரு கெட்டது காலோட போயிடுச்சு, அவள் தான். ஓகே. வித்யா சதீஷ் அக்கா உங்களை பார்த்ததும் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ப்ளீஸ் டேக் கேர் யுவர் ஹெல்த், நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு, ஸோ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி வித்யா சதீஷ், ரொம்ப நன்றி தங்கமே, ரொம்ப நன்றி. சவுந்து தங்கம் விடுங்க அக்கா, பேரு டிஃபரெண்டா இருக்கு, விடுங்க அக்கா பாத்துக்கலாம், உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா தங்கமே, கண்டிப்பா.
நிலோஃபர் ஷெரின் கெட் வெல் சூன் அக்கா. நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அக்கா, சீக்கிரம் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிருங்க, லவ் யூ அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிலோஃபர் ஷெரின் ரொம்ப நன்றி தங்கமே, ரொம்ப ரொம்ப நன்றி. பாலாஜி பாலா, அண்ணா எங்கள் ஊர் திருவிழா அக்கா, நான் சாமியை வேண்டிக்கிறேன் அண்ணா. அக்கா பெயர் நான் உண்டில்ல காசு, உங்களுக்கு துணை இருக்கும் அண்ணா அக்கா. தேங்க்யூ 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 பாலாஜி. பாலாஜி ரொம்ப நன்றிடா. அபிநயா ஃபீல் பண்ணாத அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அபிநயா டாலிங் ரொம்ப நன்றி தங்கமே. மோனி பிரின்சஸ், அண்ணா அண்ணி எப்பவுமே நல்லா இருப்பீங்க ரெண்டு பேருமே. நீங்க யாரையும் நம்பாதீங்க, மேல காட் இருக்காரு, அவர் எல்லாரையும் பார்த்துட்டு பாரு. பி ஸ்ட்ராங் அண்ணா அண்ணி, நீங்கள கடவுளை நம்புங்க, டோன்ட் ஃபீல் எவ்ரிதிங் அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மோனி பிரின்சஸ் ரொம்ப நன்றி தங்கமே. கண்டிப்பா கடவுள் இருக்காரு, நான் அப்பையும் இல்லை இப்பையும் இல்லை, எப்பயுமே நாங்க சொல்ற விஷயம் எல்லாத்தையும் தாண்டி நாங்க பொறுமையா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, எல்லாத்துக்குமே பொறுமையா இருக்கும். அந்த பொறுமையா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா கடவுள் இருக்காங்க அப்படின்றதுனால தான். தனுஷ் அக்கா, இப்போ உடம்பு பரவாயில்லையா, உடம்பு பார்த்துக்கோங்க, மிஸ் யூ அக்கா அண்ணா அப்படின்னு அக்காமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி தங்கமே. தனுஷ் மட்டும் கிடையாது, எல்லாருமே மிஸ் பண்றோம் நாங்க. இந்நேரத்துக்கு லைவ்ல உட்காந்து ஒரு போர்க்களமே பண்ணியிருந்திருப்போம் நம்ம. ஸோ ஓகே, பார்க்கலாம், எல்லாமே கடவுள் பார்த்துப்பான். ஸ்னேகா ஃபீல் பண்ணாதீங்க அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பவித்ரா அக்கா, உங்களை பார்த்தாலே அழுக வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பண்ணாத, என்னையுமே அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதனால தான் நான் வந்து அழுவாம உட்காந்துருக்கேன். ஸோ உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் நிறைய கூட வீட்டுக்கு தங்கச்சிங்கெல்லாம் வந்தாங்க, அதனால தான் மேடம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க. ஆமா, வந்து நேரம் வந்து வைப் பண்ணிட்டு ஆட வச்சுட்டு அப்புறம் என்னன்னாக்க கடைக்கு கூட்டு போயிட்டு எல்லாரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு இப்போதான் போகிறதுக்கு மனசே இல்லாமல் போனாங்க. ஸோ அதனால தான் அந்த ஹாப்பினஸோட அப்படியே vlog எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. இஷ்யூ அக்கா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் ஹெல்த்தை முக்கியம், நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்போம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இஷ்யூ டார்லிங். தேங்க்யூ இஷ்யூ டார்லிங். கண்டிப்பாக நீங்களாம் எங்கள் கூட இருக்க வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது தங்கங்களா. தண்டபாணி அண்ணா அண்ணி இனிமேல் கவனமா இருங்க அண்ணி, இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டீங்க. ரொம்ப நன்றி தண்டபாணி. பேசிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. தங்கச்சி வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்க சொன்னாங்க, நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரமாக நான் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தோம் நாங்கள் 2 பேருமே. அவளுக்கு நாங்கள் போட்ட லைவ்ல ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகி வரும்ல, அதை போட்டு காமிக்கிற அளவுக்கு எங்களுக்கே சிரிப்பு வருது. அதை பார்த்துட்டு இது இந்த அளவுக்கு நம்ம ஃபன் பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம் நாங்க. அது எதர்ச்சியா வர ரியாக்ஷன், எதர்ச்சியா வர வேர்ட்ஸ், இதெல்லாம் அந்த எதர்ச்சியா வர்றதா நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸா கன்வெர்ட் ஆகுது. அது ஹைலைட்ஸ்ல அந்த ஹைலைட்ஸ் இன்னைக்கு காமிச்சிட்டு இருந்தாலுங்க அவளுங்க எங்களுக்கே ஒரே சிரிப்பு தான். பாலாஜி, நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பாலாஜி. ஆமலா அண்ணி யூ ஆர் ஆல்ரைட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐ எம் ஆல்ரைட் தங்கமே. ஸ்மைலி சரண், ஃபீல் பண்ணாதீங்க அக்கா அண்ணா, நாங்க இருக்கோம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஸ்மைலி சரண். நன்றி தங்கம். சோனிஷா, திவ்யா அக்கா உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா தங்கம். தண்டபாணி அருண், யாரையும் நம்பாதப்பா, அண்ணா அண்ணியை பார்த்துக்கோ, நீ அண்ணா கூட இரு, அண்ணா அண்ணியை விட்டு போகாத, நீ அவங்க கூட இருடா அப்படின்னு சொல்லி தண்டபாணி வந்து அருணுக்காக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எப்பயுமே எங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டான், விட்டு போகவும் மாட்டான். அருண் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய ஒரு காட் கிஃப்ட் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் என்ன பண்ணாலும், நீங்கள் கூட சண்டையே போட்டுனாலும், எனக்கும் அவனுக்கும் நிறையா சண்டை வந்திருக்கு. இவனுக்கெல்லாம் சண்டை வந்ததில்லை, எனக்கும் அருணுக்கும் நிறைய சண்டைலாம் வந்திருக்கு. ஸோ அப்போ கூட அவன் எங்களை இன்ன வரைக்குமே எங்களை விட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் அருணுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அருண் என்னைக்கா இருந்தாலும் எங்களை விட்டு போக மாட்டான். ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான் எங்களை மொத்தமாக கூட்டு போகிறதுக்கு. அதெல்லாம் கம்மிங் சூன் உங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், ரிவீல் பண்ணுறோம். பவானி குட்டி, ஹாப்பியாக இருங்க, நல்லா இருப்பீங்க, நீங்கள் உங்கள் நல்ல மனசுக்கு சீரியஸ்லி லவ் யூ அக்கானா, ப்ளீஸ் கம் பேக் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பவானி குட்டி ரொம்ப நன்றி, ரொம்ப பெரிய வார்த்தை. உங்கள் நல்ல மனசுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி தங்கமே, எங்கள் நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டதுக்கு. லவ் யூ தங்கம், லவ் யூ. இந்த லைவ் வச்சுட்டேன், இந்த லவ் யூ.
யாரை பத்தியும் ஃபீல் பண்ணாதீங்க அக்கா. நான் ஐயப்பன். கண்டிப்பா வேலை இருக்கு கண்டிப்பா. தங்கம், அடுத்தடுத்து வேலை இருக்கு. நம்ம எதுக்கு யாரை பத்தி நினைச்சுக்கின்னு வருத்தப்பட்டுக்கின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு. மேகா செந்தில்குமார் பண்ண வரைக்கும் போதும், ஃபீல் பண்ண வரைக்கும். மேகா செந்தில்குமார் டேக் கேர் திவ்யா அக்கா ப்ளீஸ், லவ் யூ சோ மச் அக்கா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ மேகா செந்தில்குமார். மேகா செந்தில்குமார். அலிஃப் எடிட்ஸ் அக்கா எல்லாமே சரியாகும் கா அண்ணா, ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அக்கா, நான் ப்ரே பண்ணிக்கிறோம். கண்டிப்பா தங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப அலிஃப் எடிட்ஸ் ரொம்ப நன்றி தங்கமே. பிரியங்கா டோன்ட் ஃபீல், டேக் கேர் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரியங்கா டார்லிங். மதுமித்ரா அக்கா நல்லா பார்த்துக்கோங்க அண்ணா. கண்டிப்பாங்க. ரவி எம்எம்ஆர் மகேஸ்வரி டார்லிங் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஹாய் அக்கா, ஹெல்த் கேர் பண்ணுங்க, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, ஹெல்த்தை பாருங்க அக்கா, டேக் கேர் அக்கா அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களே சொல்றீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஐயோ மகேஸ்வரி, தேங்க்யூ. அந்த ஒரு விஷயம் தான் என்னால மாத்த முடியல மகேஸ்வரி. ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க டாக்டர்வே அதான் சொல்றாங்க, தயவு செய்து ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. கண்டிப்பா கீழ்பக்கத்துல சேர்த்துருவாங்க. கவிதா ஃபீல் பண்ணாதீங்க, ஓகே நல்லா ரெஸ்ட் எடுங்க, பேசுற வாய் பேசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பேசுனருக்கும் கேக்குற மூடுல நாங்க இல்லடா. ரொம்ப நன்றி கவிதாக்கா, ரொம்ப நன்றி. லைன் கிங் பண்ணுங்க. ஓகே கண்டிப்பா கண்டிப்பா பிரியங்கா, நீங்க பண்ண கமெண்ட் ரொம்ப நன்றி. ரிவ்யூ பண்ணலாம். மகேஸ்வரி நீங்களுமே கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி மகேஸ்வரி. சொல்லலாமா? வேண்டாம், நான் கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும்போது சொல்லல. இப்போ நான் எமோஷனல் தலையை வலிக்குது ஆல்ரெடி எனக்கு. நீங்க பயங்கரமான ஒரு எமோஷனல் மூமெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. பிரியங்கா டார்லிங் அகைன் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. திவ்யா சிஸ்டர் உங்களை இப்படி நாங்க பார்த்ததே இல்ல, டோன்ட் ஃபீல், அவங்களுக்கு பதிலடி என்ன தெரியுமா, நீங்க ரெக்கவர் ஆகி திரும்பி வரணும், அதுதான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரியங்கா. நீங்க மட்டும் இல்லை பிரியங்கா, உண்மையாவே என்னை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மதன் பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம். அவனுமே எனக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துச்சு, அதுக்கப்புறம் வரல, அதுக்கப்புறம் எனக்கு இப்போதான் வருது. ஸோ அவனுக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் தான். என்ன சாமி, எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் தான். அவனுக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் தான். அவனுமே இந்த மாதிரி என்னை பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். ஸோ அவனுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் தான். கண்டிப்பாக தங்கமே கம்பேக் கொடுப்போம். ஸ்ருதி கெட் வெல் சூன் போத் ஆஃப் யூ டியர்ஸ். கண்டிப்பா ஸ்ருதி, தேங்க் யூ, லவ் யூ லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. ஐயப்பன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ஐயப்பன். ஸ்வேதா டோன்ட் ஃபீல் போத் ஆஃப் யூ, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஸ்வேதா. சாண்ட்ரோ டோன்ட் ஃபீல் போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சாண்ட்ரோ. உங்களுக்கு நாங்க இருக்கோம் அண்ணா அப்படின்னு சொல்லி கவி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி கவி, ரொம்ப நன்றி. ராஜா ஸ்ரீ அண்ணா அண்ணி நல்லா பார்த்துக்கோங்க ப்ளீஸ், சப்போர்ட் கைஸ். அவங்க கிடக்குறான் சலிக்கு மிட்டாய், நாங்கள் இருக்கோம்னா அண்ணி டோன்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ. ராஜேஸ்ரீ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலை. பட் சப்போர்ட் காய்ஸ், அண்ணா அண்ணி நல்லா பார்த்துக்கோங்க ப்ளீஸ், சப்போர்ட் காய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் இருக்கோம் அண்ணி டோன்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி தங்கமே. தமிழ் ப்ரோ விடுங்க, உங்கள் மேலே தப்பு இருக்குதும் ஒத்துக்கிட்டீங்க, அது போதும் ஒரு மனசுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி தமிழ், ரொம்ப நன்றி. ராஜா பிரியா திவ்யா சிஸ்டர் நீங்கள் சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வரணும், உங்களை பழைய மாதிரி போல்டாக நாங்கள் பார்க்கணும், நீங்கள் சீக்கிரம் சரியாகணும், நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் சிஸ்டர், டோன்ட் ஃபீல் அண்ணா அக்கா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ராஜா பிரியா. கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம். தண்டபாணி அண்ணா அருண் எங்க உங்க கூட இருக்காங்களா சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுங்க சொல்லியிருக்கீங்க. பிரகாஷ் நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க அண்ணா அண்ணி, உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும், காட் பிளஸ் யூ போத் ஆஃப் யூன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரகாஷ், நீங்க சொன்ன மாதிரி கடவுள் புண்ணியத்துல இனிமே எங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். நீங்க இருக்கும்போது என்னங்க கவலை, திரும்ப சொல்லணும்னா நீங்க இருக்கும்போது எங்களுக்கு டோன்ட் ஃபீல். லட்சு சுட்டி இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம நிம்மதி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இருக்குது, வீடியோ போடுங்க,
நார்மலாக எடுத்துக்கோங்க, சீரியஸாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி லட்சுக்குட்டி. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எதுவுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்க கூடாது. இதுக்கப்புறம் நாங்கள் சொல்ல மாட்டோம், செஞ்சு காமிக்கிறோம். பேசுகிறவங்க பேசிட்டு இருப்பாங்க அண்ணி விடுங்க. உங்களை பற்றி யார் யார் பழகியிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். டோன்ட் வெரி, எல்லாம் சரியாகிரும் உங்கள் நல்ல மனசுக்கு அப்படின்னு சொல்லி தேவ்ஸ் அப்படின்றவங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி தேவ்ஸ், ரொம்ப நன்றி. ஆர்த்தி அக்கா எப்படி இருக்க? டோன்ட் ஃபீல் எனிதிங் அண்ணா அக்கா, எல்லாமே சரியாகும் அண்ணா அக்கா. ஐ எம் ஆல்வேஸ் யூ அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆர்த்தி ரொம்ப நன்றி. ஆர்த்திமா ரொம்ப நன்றி. சிந்துஜா டேக் கேர் மதன் அண்ட் திவ்யா கெட் வில் சூன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றிக்கா. அண்ணா பவானி குட்டி ரொம்ப நன்றி தங்கவே. நீ சொன்ன மெசேஜ் நான் இப்போ படிக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட்டதாரி கெட் வில் சூன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. 504 பட்டதாரி கெட் வில் சூன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. விடுங்க நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம். கண்டிப்பா. ஓகே கடவுளே. லாஸ்ட் கமெண்ட் விடுங்க நெக்ஸ்ட் லைவ்ல பாத்துக்கலாம். அது பேர் என்னன்னு தெரியல, பேர் ஏதோ நம்பரா போட்டுருக்கு. நவீன் நீங்க போட்ட மாதிரி லாஸ்ட் கமெண்ட் நவீன் தான் பண்ணிருக்காங்க. அக்கா நவீன் வந்து சொல்லிருக்கீங்க, நவீன் வந்து கவலைப்படாதீங்க, யூ டேக் கேர் அண்ட் நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நவீன் சொல்லிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நவீன். லாஸ்ட் கமெண்ட் நம்மளோட நவீன் தான் பண்ணிருக்காங்க. ஸோ நான் கீழே இருந்து மேலே தான் கமெண்ட் பண்ணிட்டு போனேன். எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட், ஸோ அதனால தான் கீழே இருந்து மேலே போனேன். ஸோ லாஸ்ட் கமெண்ட் நம்ம நவீன் வந்து எதுக்கு கவலைப்படாதீங்க, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி நவீன், ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் உள்ள கமெண்டு. ஸோ வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் இந்த விளாகை இந்த மாதிரி விளாகை தொடர்ந்து பண்ணணுன்னாக்கா இந்த விளாகில் கமெண்ட் பண்ணி வைங்க, கண்டிப்பாக ரீட் பண்ணி அடுத்த விளாகை நாங்கள் எடுத்து போடுறோம். ஸோ ரொம்ப நன்றி கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும், பெரிய பெரிய நன்றி. சப்போர்ட் எங்களுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்கீங்க. கம்பேக் கொடுத்து நாங்கள் வந்து நேற்றே வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். அது 1 வீக்குக்கு முன்னாடி எடுத்தாலுமே இந்த ஹீட் அப் மூமெண்ட்டில் எனக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கருப்பசாமி சாங் வேறு சாமி சாங் எடுத்து நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே, அதனால் அது கரெக்டாக இந்த மூமெண்ட்டுக்கு மேட்சாக இருந்துச்சு, போட்டாச்சு. ஸோ இங்கெல்லாம் இருந்து பேசுகிறவங்க எல்லாருமே பேசிகிட்டே இருங்க. ஏன்னா கமெண்டில் ஒரு சில பேட் கமெண்ட்டும் வருவீங்க, அதெல்லாம் நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் டெலிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதை அதுக்கு வேற கமெண்ட் பண்ணி ஏன்டா டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னு 1-2 வர்றதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிக்காதது, எனக்கு தேவையில்லாதெல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன். என்னோட சேனல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அதனால் வந்து அப்படி தான் வச்சுக்குவேன். நோவாமல் டெலிட் பண்ணிடுவேன். நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ பேரா டைப் பண்ணாலுமே நான் நோவாமல் டெலிட் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து பெரிய பேரா ஒன்று டைப் பண்ணி வச்சுருந்தாங்க, முடிஞ்சா இதை பின் பண்ணி வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எதுக்குங்க அதை பின் பண்ணி வைக்கணும்? நல்ல கமெண்ட் நிறைய முடியலன்னு ப்ரூவ் பண்ணணும். நீங்க யாரு முதல்ல எங்களுக்கு உங்ககிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு? நீங்க பண்ற பேட் கமெண்ட் எங்களை மதிச்சு மரியாதை கொடுத்து பாசம் கொடுக்குற ஃபேமிலியை மட்டும் தான் இனிமே நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். எங்களுக்கு அன்பு அக்கறை நிறைய இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. உங்களை தாண்டி எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நாங்க அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமே தவிர்த்து உங்களுக்கு பேட் கமெண்ட் பண்றீங்களே உங்களுக்கு நாங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியாது. நெகட்டிவ் கமெண்ட் நாங்க எடுத்துக்குவோம். எப்படி எடுத்துக்குவோம்னா ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்குவோம். ஒரு பண்ணணும் பண்ணுறாங்க அப்படி அந்த மாதிரி எடுத்துக்குவோம். கண்டிப்பாக பேட் கமெண்ட் பண்ணுறவங்களும் பண்ணுங்கள், உங்களோட விருப்பம் தான் எதுவாக இருந்தாலுமே, நோ ப்ராப்ளம். பட் ஆனால் குட் கமெண்ட்டை தான் நாங்கள் ரீட் பண்ணுவோம் இந்த மாதிரி விளாக்லலாம். அந்த கொடுப்பணும் உங்களுக்கு இல்லை, என்ன பண்ணுறது. சரி ஓகே காய்ஸ், இந்தியா வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் ரெக்கவர் ஆகி வந்துட்டா. ஏன்னா எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கச்சிங்களாம் வந்து கொஞ்சம் ஹரியப் சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன விளாக் இல்லை இவன் சொன்னாலுமே நான் கேட்க மாட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது உண்மையாகவே. அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்தேன் அந்த மூமெண்ட்லேருந்து இன்ன வரைக்குமே எனக்கு அப்படியே ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது, படுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. இவர் சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் தங்கச்சி வந்து ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து அவள் ஏன்க்கா உன்னை இப்படி பார்த்ததில்ல, இப்போ கமெண்ட் பண்ணிங்களே உங்களை நாங்கள் இப்படி பார்த்ததே இல்லைக்கா போல்டு எங்க நீங்களாம் கமெண்ட்ஸ் மூலமாக சொல்கிறீங்க. வீட்டுக்கு வர முடிஞ்ச தங்கச்சிங்க வீட்டுக்கே வந்து காதை திரி
இன்னைக்கு எந்திரிச்சு உட்கார வச்சு சாப்பாடை வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி. வீட்டுக்கு வந்து தங்கச்சிக்கு பேர் சொல்ல விரும்பல. ரொம்ப நன்றி தங்கமே. நன்றி. லவ் யூ. தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பேர் சக்தி. பாப்பான்னு கூப்பிட்டு பழகிட்டேன். ரொம்ப நன்றி சக்தி. ரொம்ப தேங்க்யூ. உன்னால தான் இப்போ நான் வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே வந்து உட்காந்து என்னோட அன்பான குடும்பத்துக்கிட்ட நான் ஆன்சர் பண்ற அளவுக்கு என்ன உட்கார பயங்கர. ஓகே गाइस, இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நாங்க நம்புறோம். இதே மாதிரி vlog தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸ் ரீட் பண்ணி அடுத்த இந்த vlogல யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்களோ அடுத்த vlog நாங்க எடுத்து போணும்னா சொல்லுங்க. அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அடுத்த vlog வந்து கமெண்ட்ஸ் ரீட் பண்ணி எடுப்போம். ஓகேவா? உங்கள்ட்ட இந்த பாய் சொல்லிட்டு போறது. இந்த vlog பிடிச்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த vlog வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே गाइस, உங்ககிட்ட இந்த தடவை பை சொல்றது நாங்க உங்க மதன் திவ்யா Blind King Official. Thank you. Love you.